கொடுக்க போற அத்தனையுமே கற்றுணர்ந்த உணர்வுகள் தான். முடி முதல் அடிவரை இன்னைக்கு மனித இனத்தை ஆட்டி படைக்கின்ற அகலா வினை கொண்ட பிணிகளுக்கு இன்னைக்கு வழி தேடிட்டு இருக்கிற மானிட இனத்திற்கு அகலா பிணியை அகல வைக்கும் ஒரு அற்புதமான சூட்சுமத்தை கொடுத்த எலிக்சர் மிக்ஸினுடைய ரகசியத்தையும் அதனுடைய உணர்வு பூர்வமான பதிவுகளையும் என்னுடைய உறவுகள் கிட்ட பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் சொல்ல போற விஷயங்களை குறை நிறைகள் இருந்தால் பொறுத்தருளி திருத்திக் கொள்ள வேண்டுகிறேன். அப்போ இந்த விஷயம் என்னன்னா, பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற மனித இனம் காலம் காலமா, அதாவது மனித இனம் தோன்றிய காலம் வரை, நம்மளுடைய தாத்தாக்கள் காலம் வரை நோயில்லாத வாழ்வு தன்னை வாழ்ந்து 125 வருடங்களுக்கு மேல வாழ்ந்து 10, 12, 18 குழந்தைங்கள் கூட பெத்து அவங்களுடைய பேத்து பிதர்களையும் கூட பார்த்து நோயில்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. முடி நரைக்காது, கண்ணு பார்வை மங்காது, நரம்பு தளர்வு வராது. அப்போ வாழ்க்கை ஆரோக்கியமா இருந்ததுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை இருந்தது. பொருள் செல்வம் இல்லை, ஆனா மனச்செல்வம் இருந்தது. அன்பு செல்வங்கள் நிறைந்திருந்தது. நிறைய சந்தோஷமான வாழ்க்கை இருந்தது அவங்களுக்கு. நம்ம தாத்தா உலகம் தோன்றிய காலம் முதல் நம்ம பாட்டி தாத்தா காலம் வரை அந்த நிகழ்வுகளை நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு எவ்வளவு தூரம் ஓடினாலும் ஓடினதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரம் இல்லை. ஓடி ஓடி உழைச்சு நிற்கும் போது களைச்சு திரும்பி பார்க்கும் போது ஆரோக்கியமும் இல்லை. இப்போ ரெண்டு விஷயம். ஒரு பக்கம் வட்டிக்கு வாங்குறதுக்கு ஒரு பக்கம் கூட்டம் நிறைஞ்சு வழியுது. இன்னொரு பக்கம் வாங்கின பணத்தை கொண்டுட்டு போய் மருந்துகளுக்கும் மாத்திரைகளுக்கும் பரிசோதனைகளுக்கும் கொடுத்துட்டு திக்கு தெரியாத பறவை போல மனித இனம் அலைவது ஒரு பக்கம். அப்போ விஞ்ஞானம் நாகரிகம் வளர்ந்திருக்குது, நவீனம் வளர்ந்திருக்குது, பொருளாதாரம் விண்ணயத்தோட உயர்ந்திருக்குதுன்னு நிறைய பேசுறாங்க. ஆனா கூட்டங்கள் நோய் அகலம் அடைகிறது. எத்தனை நோயாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா 190 பேர் இன்னைக்கு குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனைகள், சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு வரைக்கும் வழி கிடைக்குமான்னு கடவுளை கேட்டுட்டு இருக்கிறாங்க. பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு முன்னால பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் நான் இருக்கின்றேன். அதாவது உலகப்போர் எத்தனையோ நடந்திருக்கு. இனி கடைசியில நடக்கிறது ஆரோக்கியம் என்ற யுத்த போர். அந்த யுத்த போருக்கு அமைதியான முறையில முடி முதல் அடிவரை, அடி முதல் முடி வரை, அதாவது அகக்கண் அதிலிருந்து நகக்கண் வரை மனிதனுடைய அசைவுகள் ஒன்றொன்றையும் பிரிச்சு ஆராய்ந்து பகுத்தறிந்து தெள்ள தெளிவா தன்னுடைய உடலின் வினை இதுதான் என்பதை காட்டின இன்னைக்கு வரைக்கும் பார்க்காத ஒரு அற்புதமான அமிர்த கலவை, உன்னதமான ஒரு மிகப்பெரிய பொருள் எலிக்சர் மிக்ஸ். அதனுடைய உணர்வு பூர்வமான விஷயங்களை நிறைய உணர்வுகள் உள்ள உறவுகள் உள்ள பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அற்புதமா காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த உறவுகள் அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய வார்த்தையில் உள்ள அந்த பொருள் விளங்க வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். அப்போ ஒரே பொருள் அகவினை தீர்ப்பதற்கும் புறவினை தீர்ப்பதற்கும் பொருளாதாரத்தை மாற்றுவதற்கும் ஆரோக்கியத்தை தேற்றுவதற்கும் மகிழ்ச்சி அடைவதற்கும் நோயில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கும் தவிக்கின்ற கூட்டத்திற்கு கிடைத்த ஒரே ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்மளுடைய எலிக்சிக்ஸ். இதை பத்தி பொருளுடைய தயாரிப்பு, பொருளுடைய தொகுப்பு, பொருளினுடைய தேவையினுடைய கூறுபாடுகள் அனைத்தையும் நம்மளுடைய புதன்கிழமை மீட்டிங்கும் வெள்ளிக்கிழமை மீட்டிங்கும் ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்ல அதனுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் நம்மளுடைய அற்புதமான மேலாளர் நமக்கு அந்த விஷயங்களை தெள்ள தெளிவா
சொல்லி தர்றாங்க ஒரு மேடம். அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் 100 ஆண்டு வாழ்க்கையை இறைவன் தர வேண்டும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு சொல்லி தர்றதுக்கும், அள்ளி தர்றதுக்கும், ஏன் கிள்ளி தர்றதுக்கும் ஆள் கிடையாது. சொல்லி தர்றதுக்கும் ஆள் இருக்கு. அள்ளி தர்றதுக்கும் எலிக்சர் மிக்ஸினுடைய பொருள் இருக்கு. எத்தனையோ நான் மார்க்கெட் பார்த்திருக்கிறேங்க. எவ்வளவோ பொருள்கள குடுத்திருக்கேன். எவ்வளவோ ரிசல்ட்கள் எடுத்திருக்கேன். ஆனா, ஒத்த பொருள்ல இந்த உலகத்தையே ஆள்கின்ற மனிதனுடைய சராசரி சரித்திரத்தை பிரித்து எடுத்து கையில கொடுக்கிற ஒரு பொருள் எலிக்சர் மிக்ஸ். அதனுடைய உணர்வு பூர்வமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் சரியாக பயன்படுத்துவதற்கும் நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும் போதுமானது. தெரிஞ்சிருந்தா மட்டும் போதுமானது. எடுத்துக்காட்டாக நம்மளுடைய நம்ம குழந்தையின்மைக்காக இன்னைக்கு நிறைய பேர்கள், அதாவது நிறைய இடத்துல குழந்தையின்மை, குழந்தையின்மை, குழந்தையின்மை போர்டு போடுறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஆனா, எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கணும்னு சொல்லி தர்றாங்களா? எப்படி கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி தர்றாங்களா? எப்படி இவங்க பக்குவ நிலையாக இருந்தால் அந்த முற்றிய வினை அகன்று அவங்க முற்றிலும் பேறு பெறுவாங்கன்னு சொல்லி தர்றாங்களா? இல்ல. காரணம் என்னன்னா, இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க வந்துட்டே இருக்கணும். நம்ம பரிசோதனை பண்ணிட்டே இருக்கணும். அவங்க பணத்த குடுத்துட்டே இருக்கணும். இவங்களுடைய கறந்த பாலை பூனை குடிப்பது போல் மனித இனத்தினுடைய சமூகம் வளர்ந்து விட்டது. ஆனா நம்மளுடைய முன்னோர் சொல்லுவாங்க, மூத்தோர் கூறும் சொல்லும் முது நெல்லிக் கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு. அதைய புரிஞ்சு கொள்றதுக்கு இன்னைக்கு மனித சமுதாயத்துல நேரமும் இல்ல, பணமும் இல்ல, மனமும் இல்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஒரு கூட்டம் தேடி ஓடுது, ஒரு கூட்டம் பிடிச்சு ஆளுது. அதை நான் இருக்கிறேன், தன்னம்பிக்கையோடு வந்தா போதும், நீ ஆள தகுதியானவன் சொல்லி எலிக்சர் மிக்ஸ் சொல்லுது. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூகுள் மீட்ல பேசினாங்க. நான் கேட்டேங்க. அந்த பதிவ கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 மாசம் சாப்பிட்டாங்க. நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டாங்க. தலை குளிக்கிற டேட் ஒரு 10 நாள் லேட் ஆச்சு. அந்த லேட் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப சாப்பிடலாமா வேண்டாமான்னு முயற்சி பண்ணுனாங்க. சந்தேகம் வந்தது. ஆனால் மறுபடி தலை குளிச்சுட்டாங்க அப்படின்னு. உணவை சாப்பிடுவதற்கு கால நேரம் கிடையாது. நேரத்துக்கு சாப்பிட்டா போதும். அப்ப 2வதுங்க, நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, தலை குளிக்கிற காலத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னு நான் அப்புறம் சொல்றேன். ஆணும் பெண்ணு இந்த மாரி வேலையை செய்யக்கூடாது, இந்த மாரி வேலையை செய்யணும். அசைவுகள் அதிகமா இருக்கக்கூடாது. ஒரு 3 மாசத்துக்கு பக்குவமா இருக்கணும். கரு உருப்பேறுற வரைக்கும், உருப்பேறி வளம் பெறுற வரைக்கும் அதை, அதாவது ட்ரெயின்ல போறவனுக்கு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி குடுத்தா எப்படி குடிக்கணுங்க? அசையாம குடிக்கணும். அது மாரி குழந்தையை கருவில் சுமக்கின்ற தாய் எப்படியெல்லாம் நடக்கணுன்ற ஒரு விஷயத்த முன்னோர்கள் சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு சொல்லி தர்றதுக்கும் ஆள் இல்ல. சொல்லி தந்தா கேட்கறதுக்கு இவங்களுக்கு மனமும் இல்ல. ஆனா எலிக்சர் மிக்ஸ் எப்படி இருந்தாலும் அள்ளி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலிக்சர் மிக்ஸ் எப்படி இருந்தாலும் அள்ளி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கரெக்ட்டா பயன்படுத்தினா போதும்னு மட்டும் சொல்ல வர்றேன். 3வது, ஒரு மேடம் நம்மளுடைய ஒரு 17 நாளுக்கு முன்னாடி ஒரு மேடம் கிட்ட நான் சொல்றேன். சார் நான் வந்து தினம் ஒரு 40 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போய் வரணும். இப்போ எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டேன். கன்சீவ் ஆகுறேன்னு வச்சுக்கோங்க. நான் போய் வரலாமா? அப்படின்னு கேட்கறாங்க. இது எது மாரி இருக்கும் தெரியுங்களா? அதாவது டிராபிக்ல சிக்னல் போட்டிருக்கு. எனக்கு நொடி நேரம் பத்தல. டிராபிக்ல அகல் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. நான் போனா என்னாச்சு ஆகுமா? அப்படின்னு கேட்கிற மாரி இருக்குங்க. அப்படின்னு கேட்கிற மாரி இருக்கு. ஏன் இத நான் சொல்றேன்னா, சில புரிதல்கள் இன்மை காரணமாக, சில புரிதல்கள் இன்மை காரணமாக நல்ல பொருளினுடைய தன்மையும் உள்மறைக்கப்படுது. சில புரிதல் இல்லாத காரணமாக அந்த நல்ல பொருள் ஏற்றுக்கொள்ளும் போது கூடும் கருவும் களைய நேரம் வேலை ஏற்படுகிறது. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் இன்னொரு தாட்டி அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். அதுக்கடுத்து இது இன்னொரு தாட்டி வாய்ப்பு கிடைக்கலாம். நான் ஒரு பொண்ணுடைய நாடி பிடிச்சு பார்த்தேங்க.
ஒரு பொண்ணுனுடைய நாடி பிடிச்சு பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, எனக்கு 9 வருஷம் எனக்கு குழந்தை இல்லைன்னு. நான் சொன்ன ஒரே விஷயம், 3 ட்ரிப்பு உங்களுக்கு கரு கலைஞ்சிருக்கு. 3 ட்ரிப்பு உங்களுக்கு கரு கலைஞ்சிருக்கு. நான் எழுதி தர்றேன்னு சொன்னேன். அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஆமான்னு. அந்த நேரத்துல இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒண்ணு வண்டியில நெடுந்தூரம் பயணம் போயிருக்கணும். இல்லன்னா, அதாவது அதாவது மாதவிடாய் காலங்கள் ஒரு 28 நாள் ஆயிருச்சு, அல்லது ஒரு 10 நாள் தள்ளி போயிருச்சு. திரும்பவும் ஆண், பெண் சேரும்போது, உடல் அசைவுகள் ஏற்படும்போது, வைப்ரேஷனின் காரணமா மறுபடியும் கலையலாம். இங்க மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. அதாவது கலைகள் 64 கலைகள்ல தாம்பத்திய கலை என்னும் கலை மிக அற்புதமான ஒரு கலை. மனித இனத்தை மீட்டெடுக்கும் ஒரு கலை. அதை மோகமாகவோ, காமமாகவோ பார்ப்பவருக்கு அது வேறு மாதிரி தெரியும். ஆனா கலையாய் பார்ப்பதற்கு இறைவன் நம்மளுடைய கருவறையில் தங்குகின்ற ஒரு வாய்ப்பை தருகிறான் குழந்தை. அந்த குழந்தை பாக்கியம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய விஷயம். நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு பெண் கருவுற்றார் என்றால் அவர் கடவுளை சுமக்கின்ற ஒரு கருவறையாக பார்க்கிறோம். அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ, அவங்களுக்கு என்ன என்னுடைய பொண்ணுக்கு 3 பேர குழந்தை, எனக்கு 3 பேர குழந்தைங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். கொரோனா காலத்துல அந்த குழந்தைங்க பிறந்ததுங்க. கொரோனா காலத்துல குழந்தைங்க பிறந்தது. சப்ளிமெண்ட் தான் குடுத்தேன். அதாவது பக்கத்தில் இருக்கிற, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனாதான் அட்டை போட்டு குடுப்பாங்க. அப்பதான் நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அதற்காக போக என்னுடைய பொண்ணு போய் டெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. டெஸ்ட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா, உனக்கு பிளட் கம்மியா இருக்கு, அல்லது பிரஷர் கம்மியா இருக்கு, இப்படி கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய நாட்டு வைத்தியத்தை அந்த பொண்ணுக்கு புரிய வச்சிருந்தனால, பக்குவப்படுத்தி அது சொன்ன மாதிரி இருக்கும். 12 நாள்ல பிளட் இன்கிரீஸ் ஆயிருக்கும். பிரஷர் நார்மலா இருக்கும். கொரோனா காலத்துல என்னுடைய பொண்ணுடைய டெலிவரி செலவு எவ்வளவு தெரியுங்களா? வெறும் ரூ. 700. முதல் பிரசவத்துக்கு. 2வது பிரசவத்துக்கு வெறும் ரூ. 1200. 3வது பிரசவத்துக்கு அதே மாதிரி 1.5 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தை. தலை திரும்பிருச்சு, பனிக்கூடம் உடைஞ்சிருச்சு, பிரஷர் வந்துருச்சு, பிரஷர் வந்துரும். நீங்க உடனடியா வேற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போ. நான் சொல்றேன் என்னன்னா, இது புரிதலுக்காக சொல்ல வர்றேன். உறவுகள் தப்பா நினைக்க கூடாது. என்னன்னா, நான் சொல்றேன், அம்மா உங்களால சுகப்பிரசவம் பார்க்க முடிந்தால் பாருங்கள், இல்லையா வண்டியை அனுப்பிவிடுங்க, வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். தைரியமா, அம்மா உனக்கு நல்லா இருக்குமா உடல், நீ ஹாஸ்பிட்டலுக்கு போமா, உனக்கு பிரசவமாயின்னு சொல்லிட்டேன். அங்க போய் இறங்கும் போது பிரசவம் ஆயிருச்சுங்க. அப்போ ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் புரியாமை. இந்த பயத்தாலும் புரிதல் இல்லாமலாலும் நம்ம மனிதன் குழம்பி போறோம். அதைக்கெல்லாம் எழுத்தாணி இல்லாமல், ஏடு இல்லாமல், புரிதல் மட்டும் இருந்தால் போதும், புன்னகையோடு மனிதன் கணவனும் மனைவியும் ஆள முடியும்ன்ற ஒரு உன்னதமான பண்பையும் அன்பையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான பெட்டக பேழையா நமக்கு கிடைச்சிருக்கு. அமுத புதையல் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். இந்த ப்ராடக்டை நம்ம எடுத்துக்கும் போது மேடம் சொல்ற மாதிரி உறவுகள் எடுத்துக்கும் போது உள்ள இருக்கிற கழிவுகள், எத்தனை வருஷமா நம்ம பிராய்லர் கோழி சாப்பிட்டு இருக்கிறோம், சன்ஃபிளவர் ஆயில், கோல்டு வினர் ஆயில், ஃபார்ம் ஆயில் சாப்பிட்டு இருக்கிறோம், ஆங்கில மருந்துகள் எடுத்திருக்கிறோம், தேவையற்ற உணவுகள் எடுத்திருக்கிறோம், தகாத நேரத்துல தேவையற்ற நம்ம செயல்பாடுகளை செஞ்சிருக்கிறோம். இதனால உள்ளங்கால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் 1.5 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு நாடி நரம்புகள் நம்மளுடைய உடல்ல சீறி பாய்ந்து கழிவுகளை வெளியெடுக்கிற வேலை ஒரு பக்கம் செய்யுது, நல்ல சத்துக்களை கொடுக்கிற வேலையை ஒரு பக்கம் நரம்புகள் செய்யுது. இந்த நரம்பு மண்டலங்களுக்கு நாம என்ன மாசத்துக்கு ஒருக்கா டெட்டாயில் ஊத்தி கழுவி விடுறோமா, இல்ல பிரஷ் போட்டு தேய்ச்சி சுத்தப்படுத்தி விடுறோமா, இல்ல முன்னோர்கள் மாதிரி 3 மாசத்துக்கு ஒருக்கா பேதிக் கொடுத்து வயிற்று சுத்தம் பண்ணி 15 நாளைக்கு ஒருக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு வெப்பத்தையும் தர்ப்பத்தையும் சமநிலைக்கு கொண்டு வர்றோமா? எதுவுமே இல்லை. இதனால பல வகையான ஊழ்வினைகள் மனிதனை சூழ்ந்து குறைபாடுகளை உருவாக்கி அதை புரிந்து கொள்ள சில உபாதைகளை கொடுக்குது. அந்த உபாதைகளை நாம சொல்றோம், எனக்கு முடி கொட்டுது, எனக்கு இளநரை வந்துருச்சு,
எனக்கு பொடுகு வந்துட்டே இருக்கு. எத்தனையோ ஆன்லைன்ல ஷாம்பு வாங்கி போடுறாங்க. எனக்கு நிக்கர் போடுற இடத்துல அரிக்குது. ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க முடியல. காலு மறுத்து 2 நிமிஷத்துக்கு மேல கால் உணரவில்ல. சாப்பிட்டா நெஞ்சு எரியுது. சாப்பிட்டா வயிறு வலிக்குது. மலம் சரியா கழிக்க முடியல. யூரின் பிரஸ்ஸா போக மாட்டேங்குது. யூரின்ல சுமல் வருது. 4448 பிணிகள் நம்மளுடைய புரிதலின் குறைபாடுகளால வருது. அப்போ அதை நம்ம உடல் வெளிக்காட்டுது. இந்த வெளிக்காட்டுதலை புரிந்து கொண்டு நம்ம சரி செய்ய முடியறது இல்ல, சரி செய்யறதுக்கு வாய்ப்பும் இல்ல, அந்த வழியும் இல்ல. அதை எலிக்சர் மிக்ஸ் அழகா ஒரு 3 நாள் இருந்து 12 நாள் எடுக்கும் போது நம்மளுடைய உடல்ல இருக்கின்ற அகப்பிணியை புறம் காட்டும் ஒரு அற்புதமான தாரக மந்திர தூரிகை. இது கண்ணுல பிரச்சனை இருந்துச்சுன்னா கண் எரிச்சலா காட்டும். கண்ணுல கழிவுகள் அதிகமா இருந்துச்சுன்னா போல அதிகமா தள்ளும். கிட்னில பிரச்சனை இருந்துச்சுன்னா இடுப்பு வழியா வரும். குடல்ல பிரச்சனை இருந்தா நெஞ்சு கரிக்கும். இதயத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா நெஞ்சு கரிக்கும். இந்த மாதிரி உபாதைகளை ஸ்கேன் பண்ணி லட்சக்கணக்கில் போட்டு ஸ்கேன் எடுத்தா கூட என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? உங்களுக்கு அது கம்மியா இருக்கு, உங்களுக்கு இது கம்மியா இருக்கு, எண்டோஸ்கோப் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில எல்லாம் நல்லா தான் இருக்கு. என்கிட்ட அந்த ரிப்போர்ட் இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அதான் தெரியலீங்க ஐயா. அதான் உடல் படம் போட்டு காட்டுதே. அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் வைத்து அகிலத்தில் நம்மை ஆள படைத்தான் இறைவன். அப்போ நம்மளுடைய சூழல்களை மாற்றிக்கொண்டோம் காலநிலைக்கு தகுந்த மாதிரி. அதனால பிழைகள் ஏற்படுது. அப்போ இதுக்கு ஒண்ணுமே வேண்டாங்க. நமக்கு கை காட்டுற அப்ளையன் கடவுள். மாதா, பிதா, குரு, தெய்வம். இன்னைக்கு அப்பா அம்மா சொல்றதையவே சில பேர் கேட்கறது இல்ல. குரு சொல்றதைவா கேட்க போறாங்க? அதனால கடவுள் அப்ளையனா வந்திருக்கிறார். தப்பாம அவங்களுடைய கரம் பிடித்துட்டு அவங்க சொல்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுனா 100% மறுபடியும் வாழ முடியுன்ற ஒரு சூழல் எனக்கு அனுபவத்தை கொடுத்துருச்சுங்க. எத்தனையோ பொருளை கொடுத்துருக்குறேங்க. எத்தனையோ பொருள். அத்தனை பொருளும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பொருளை தேடணும் நம்ம. ஆனா அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே பொருள் இருந்தா போதும். அப்ப நம்ம என்ன சாப்பிடணும்? நம் முன்னோர்கள் எப்படி நல்லா வாழ்ந்தாங்க? கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயில நல்ல கொழுப்பு உருவாச்சு. மத்த எண்ணெயை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 2 வருஷத்துக்கு வளர்த்தனாதான் ஒரு நாட்டுக்கோழி 2.5 கிலோ இருந்து 4 கிலோ கூட வளர்றது கஷ்டம். ஆனா 35 நாள்ல பிராய்லர் கோழி 5 கிலோ வளருது. அது எப்படி இருக்கும் நீங்களே முடிவு பண்ணுங்க. நாமளே முடிவு பண்ணுவோம். நீங்கன்றத விட நாமளே முடிவு பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஆட்டாங்கல்ல ஆட்டி அம்மிக்கல்ல அரைச்சு ராய்க்கல்ல நெரிச்சு செஞ்ச காலம் போச்சு. கிரைண்டர்ல ஆட்டி செஞ்சு சாப்பிடலாம். ஆனா அதையும் தாண்டி புரோட்டா குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பொருள். நம்மை கழுதையை விட மோசமா நினைச்சிட்டாங்க இந்த சமூகம். அதனாலதான் எதை கொடுத்தால் திம்பா அப்படின்னு சொல்லி புரோட்டாவை கொடுக்குறாங்க. ஜீரணிக்கவே முடியாத ஒரு பொருள் புரோட்டா. மலட்டுத்தன்மையை உருவாக்குவதில் முதலிடம் பெற்றது சிக்கன். இந்த 2ஐயும் இரவு நேரத்தில் சாப்பிடும் போது உபாதைகள் ஏற்படுது. அப்போ நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் புனிதமான பொருள். கோயிலுக்கு போகும்போது நீர் தீர்த்தமாகிறது. எலுமிச்சம்பழம் கனியாகிறது. சாம்பல் திருநீர் ஆகிறது. ஆனால் மனிதனுடைய உடல் சுடுகாட்டுக்கு போகும்போது எதுவுமே ஆகிறது இல்லை. ஆனா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய தகுதி உடையது. அந்த கோயில் மாதிரி நமக்கு எலிக்சர் மிக்ஸும் அதனுடைய புனித பொருளா அதனுடைய பயன்பாடும் நமக்கு கிடைச்சிருக்கு. உள்ள பெருங்கோயிலை ஊனுடல் ஆலயத்தை
வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுர வாசலை கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கை தெல்ல தெளிந்தவருக்கு சிரசே பிரதானத்தை புரிந்து கொண்டவங்க கெட்டதை தவிர்த்துருவோம். நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, கெட்டதை தவிருங்கள், நல்லது முழு பயனளிக்கும். கெட்டதையும் நல்லதையும் சேர்ந்து எடுக்கும் போது அதனுடைய பயன்பாடு நமக்கு குறைவாக தெரியும் நான் சொல்ல வர்றேன். நிறைய உறவுகளுக்கு தெரியறது இல்லைங்க. ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், பிராய்லர் கோழியும் புரோட்டாவும் சாப்பிட்றோம், அல்லது எக் ரைஸும் நூடுல்ஸும் சாப்பிட்டு ஒரு நல்லா கட்டிட்டு வந்து நமக்கு தான் எலிக்சர் மிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போடுறோம். அதனுடைய விளைவு சிலது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பிராய்லர் கோழி கெட்டது, எலிக்சர் மிக்ஸ் நல்லது. அப்போ நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ள இருக்கிற நகக்கண்ணில் இருந்து முடி வரை இருக்கின்ற கழிவுகளை அப்புறப்படுத்தி அதனுடைய செயல்தன்மைகளை பக்குவப்படுத்தி உடல் உறுப்புகளை பலப்படுத்துவதற்குண்டான செல்களை புதுப்பிக்க வைத்து புதுப்பித்த செல்களை சமநிலைப்படுத்தி சமநிலையான செல்களை இயக்கும் தன்மை கொள்ளும் போது நம்ம கொண்டு போய் வேகமா 100ல வந்துட்டு இருக்கிற வண்டி முன்னாடி பெரிய மரத்தை வெட்டி சாச்சுட்டா எப்படி இருக்குங்க? வண்டியும் அப்செட் ஆயிரும், உள்ள இருக்கிற அத்தனை பேருமே க்ளோஸ் ஆயிருவான். அந்த மாதிரி நம்ம புரோட்டாவையும் பிராய்லர் கோழியும் உள்ள தள்ளும் போது போயிட்டு இருக்கிற செல்களுக்கு தேவையான சத்துக்கள் அப்படியே டிராப் ஆகும். அப்போ சடனா நிற்கும் போது என்ன பண்ணுங்க, அது ஒரு எஃபெக்டை நமக்கு காட்டும். அப்போ கிட்னி சுழற்சி கம்மியா இருந்தா இடுப்பு வழியா வரும், ஜீரண சக்தி குறைபாடா இருந்தா நெஞ்சு கரிப்பு வரும், நுரையீரலினுடைய ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சுன்னா மூச்சு திணறலாம் வரும். அப்போ நான் புரோட்டா சாப்பிட்டதுனாலதான் இந்த மாதிரி வருதுன்னு யாரும் சொல்ல மாட்டோம். எலிக்சர் மிக்ஸ் என்னுடைய நண்பன் கொண்டு வந்து கொடுத்தான், நான் 15 நாள் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது 12 நாள், இப்ப இப்படி பண்ணுதே அப்படி சொல்லுவாங்க. அதனால அமிர்த அதாவது பார்க்கடலில் கடைந்த அமிர்தத்திலும் கூட ஒரு கொஞ்ச அளவுக்கும் கூட ஏதாவது சைடு எஃபெக்ட் வரலாங்க. ஆனா நம்மளுடைய அமிர்த கலவை எலிக்சர் மிக்ஸ்ல ஒண்ணுமே வராது. அதாவது 8வது மாசம் 17ஆம் தேதி 23ஆம் தேதி நான் ஜாயின்ட் பண்ணினேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பவுச்சை 3ஆ பிரிச்சு, அந்த 3 பவுச்சை 3ஆ பிரிச்சத ஒண்ணு என்னுடைய மனைவி, இன்னொன்னு என்னுடைய இளைய பொண்ணு, இன்னொன்னு நானு. ஒரு நாளும் கூட நாங்க தவறல. காரணம் என்னன்னா, பழனிக்கு நடைப்பயணம் சென்ற போதும் கூட 2 நைட்டு தங்கி இருக்கிறோம், 2 பவுச்சு எடுத்துட்டு போய் 2 இடத்துல சாப்பிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல கெட்ட காரியத்துக்கு போயிருந்தேங்க, அங்க ஒரு நாள் தங்க வேண்டியதாயிருச்சு, அங்கேயும் கூட ஒரு பவுச்சு எடுத்துட்டு போய் நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். இது என்ன பண்ணுச்சு அப்படின்றத தான் உங்களுடைய மனதில் நான் பதிய வைக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். ஏன்னா நம்ம கையில தங்க கலசம் கிடைச்சிருக்கு, அல்ல குறையாத அட்சிய பாத்திரம் கிடைச்சிருக்கு, தலையாட்ட கொடுக்கிற நமக்கு கற்பக விருட்சம் கிடைச்சிருக்கு. மனிதன் தேடுகின்ற 2 விஷயம், ஒண்ணு இறைவன் கொடுத்த வரம், இயற்கை தந்த பேரருள், ஆரோக்கியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உண்ணும் உணவை மருந்தாக எடுத்து மருந்தில்லாத உணவை கொடுத்து நோயில்லாத வாழ்க்கையை வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை எலிக்சர் மிக்ஸ் இப்ப மறுபடியும் நமக்கு கொடுத்திருக்கு. 1. 2வது விஷயம், நாம கண்ணுக்கு தெரிந்த காலம், நாம் உழைக்கும் காலம் என்று என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு இருந்து நம்மளுடைய தூக்கம் போச்சு, நம்மளுடைய மகிழ்ச்சி போச்சு, நம்மளுடைய சந்தோஷம் போச்சு. காரணம் பொருளாதார பற்றாக்குறை. உழைத்தவனுக்கு உழைத்த ஊதியம் சரியா கிடைக்கிறது இல்ல, படிச்சவனுக்கு படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைச்சது இல்ல, வேலை கிடைச்சவங்களுக்கு தகுந்த மாதிரி உழைப்புக்கு வருமானம் கிடைச்சது இல்ல. இந்த 2 எல்லாம் கொண்டு வந்தா அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பட்ஜெட் இல்ல. இந்த விஷயத்தை அற்புதமா வடிவமைச்சு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் கொடுத்திருக்கு. அதாவது சிறு சேமிப்பு சீரான வாழ்வு.
சிந்தனை செய்த குடும்பம் சிதறாத ஆரோக்கியம். இந்த ரெண்டையும் நம்மளுடைய முன்னோர்கள் கத்துக் கொடுத்திருந்தாங்க. அதை எலிக்சர் மிக்ஸ் கத்துக் கொடுத்திருக்கு. நிறைய நிறுவனங்கள் இருக்கு, நிறைய மார்க்கெட் இருக்கு. நம்மளுடைய உழைப்பை சுரண்டி நம்மளுடைய வேர்வையை உழைப்பா மாத்தி வியாபாரத்தை பெருக்கி வருமானத்துல 100ல் 1 பங்கு கொடுப்பாங்க. அது நமக்கு கிடைக்காது. இன்னொரு பக்கம் எப்படி வேணாலும் இப்படித்தான் சம்பாதிக்கணும் ஒரு டார்கெட் கொடுத்திருப்பாங்க. ஓடுவான். கழுதையும் குதிரையும் எப்படி கழுத புதையை சுமந்துட்டு ஓடுதோ, குதிரை கடிவாளம் பட்டி கட்டியது போட திரும்பி பார்த்தா ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி வருமானம் இல்லை, இருந்த ஆரோக்கியம் குறைஞ்சு போச்சு. ஆனா ஒரே ஒரு பொருள்ல 5,000 ரூபாய் கொடுத்துள்ள வந்து தன்னுடைய அனுபவத்தை முழுமையா பெற்று 2 அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ, அண்ணனுக்கோ தம்பிக்கோ, சித்தப்பாவுக்கோ பெரியப்பாவுக்கோ, மாமனுக்கோ மச்சானுக்கோ, நம்ம நம்ம சொல்லை கேட்கிறவங்க ஒரு வார்த்தை பார்க்கலான்னு சொன்னா அவனுக்கு கொடுக்காதீங்க. அவனுக்கு கர்மா என்ன விடலின்னு அர்த்தம். நான் அப்படித்தான் சொல்லுவேன். அண்ணன் சொன்னா சரியா இருக்கும், எங்க மாமா சொன்னா சரியா இருக்குன்னு சொன்னா கர்மா அவனுக்கு வழிவிடுதுன்னு அர்த்தம். 2 பேர்த்துக்கு சொன்னா அங்க நமக்கு தொடங்குது வாழ்க்கையின் புனித பயணத்தினுடைய முதல் படி. ஒரு பக்கம் ஆரோக்கியம், இன்னொரு பக்கம் பொருளாதாரம், இன்னொரு பக்கம் தர்க்கை, இன்னொரு பக்கம் கர்ம வினைய அகற்றும் பொருள். இது நான் அறிந்த உண்மை. ஏன்னா ஒரு நிறுவனத்தில் இருந்து சலனப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்துல இந்த எலிக்சர் மிக்ஸ் கிடைச்சது. இயற்கை மருத்துவர் இல்லைங்களா, எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க. ஆனா எதை வேணாலும் கொடுக்க முடியாது. அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய நண்பர் செல்லத்துறை நாமக்கல், அவருக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய அத்தனை பேருக்கு சார்பாகவும் ஒரே ஒரு ப்ராடக்ட், நீங்க எத்தனையோ பேர்த்தினுடைய உயிரை காப்பாத்துறவங்க, இதை பயன்படுத்தி பாருங்க சார், உங்களுக்கு சரியானதா இருக்குன்னு சொன்னார். கடவுளே வந்து கருணையோட கொடுத்தத மாதிரி மனப்பக்குவத்தோட ஏத்துட்டதுனாலதான் இவ்வளவு அனுபவத்தை இந்த எலிக்சர் மிக்ஸ் இங்க பேச வச்சிருக்கு. நிறைய நண்பர்கள் ஆரோக்கியத்துறாங்க, நிறைய நண்பர்கள் ரிசல்ட் கிடைச்சதை சொல்றாங்க. ஏன்னா பொருளினுடைய தன்மையை நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பொருளை எப்படி எடுத்துக்கிறோன்றதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு டவுட். அதை தான் பேசணும். இது ஒண்ணே பண்ணாது, மூச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும் சில நேரத்துல. காரணம் என்ன, நெஞ்சுக்கு அதாவது இதயத்துக்கும் கல்லீரலுக்கும் நுரையீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் நம்மளுடைய மூளைக்கும் போகின்ற நரம்பு மண்டலங்கள் சரியான நிலையில நமக்கு இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம இல்ல, பாலைவனத்துல புழுதி காட்டுல ஓடுற குதிரைக்கு தெம்பில்லாதது மாதிரி நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள்ல சீறி பாய்கின்ற ரத்தம் இன்னைக்கு சீரழி. அதை நம்ம எலிக்சர் மிக்ஸ் கொடுக்கும் போது, அதாவது வளைந்து நெளிந்து இருக்கின்ற கோணிப்பையை நிமித்தி வைத்து தைக்கின்ற ஊசியை போல, வளைந்து நெளிந்து கிடைக்கின்ற கோணிப்பையை இழுத்து பிடிச்சு தைக்கின்ற ஊசியை போல நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் வளைந்து நெளிந்து பொந்து இஞ்சி இடத்துலாம் போய் இருக்கிற அசைவுகள் கழிவுகள் எல்லாம் முடிய பிடிச்சு குடுமையை பிடிச்சு இழுத்துட்டு வருது. ஆள பிறந்தவன் மனிதன், அயோகி பயல உள்ள போயிட்டு அவனுடைய வாழ்க்கை சீரழிக்கிறியா, வெளியே வான்னு இழுத்துட்டு வருது. அப்போ நமக்கு உடம்பு ஏத்துக்கக்கூடிய தன்மை இல்லாதனால சின்ன சின்ன குறைபாடுகளை காட்டுது. அதை நம்ம பக்குவமா புரிஞ்சுட்டோம்னா, இன்னைக்கு ஊசி போட்டா வலிக்குது, ஆப்ரேஷன் பண்ணி தைக்கும் போது வலிக்குது, காலில் முள்ளு குத்துனா வலிக்குது. ஆனா நம்ம உடல்ல கழிவுகளை வெளியெடுக்கும் போது புரிஞ்சு கொள்ளாத மனங்கள் சிலது நம்மளுடைய பொருள்களை அப்படி இப்படி சொல்றாங்க. அது இல்லாம புரிஞ்சுக்கோ நடந்துக்கணும்னா நம்ம வாழ்க்கை 100 ஆண்டு நல்லா இருக்குங்க. இன்னைக்கும் 100 வருஷம் நல்லா இருக்க முடியும். இனியும் அதாவது வீதிக்கு ஒரு டெஸ்ட் பேபி மருத்துவமனை வந்து விட்டது. நம்ம அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இனி 2 வருஷத்துல எந்த டெஸ்ட் பேபிக்கும் இடம் இல்லாம துரத்தி அடிக்க முடியும்.
இன்னைக்கும் நீ குழந்தை பெத்துக்க தகுதி இல்லைன்னு சொல்ற அத்தனை பேரும் 2, 3 பெத்துக்க முடியும். இளநரை 70 வயசுல தான் இளநரை வந்துச்சுங்க நம்மளுடைய முன்னோருக்கு. அதே இளநரை வரைய முடியும். நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேங்க. நான் 4 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு கொடுக்கும்போது 2 கைய பிடிச்சுதான் ஒரு பொண்ணும் அவங்க தாயும் அவரை தூக்கி விடுவாங்க. வாய் பேச சொன்னா அழுவாரு. வாயில ஜொல்லு வடியும். ஒரு நாளைக்கு 10 முறை நைட்ல 1க்கு 12 முறை எந்திரிப்பாரு. வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். யாருக்கெல்லாம் தேவையோ அனுப்புறேன். அழுவாரு. மனுஷன் நம்மளை பார்த்தா அழுவாருங்க. அந்த கையில சாப்பாடு எடுத்து ஸ்பூன்ல ஊட்டி விடுவாங்க. எலிக்சர் மிக்ஸ் எனக்கு பாடம் கத்துக் கொடுக்கவில்லை. நான் உண்டதனால் அனுபவத்தை கொடுத்தது. அப்போ என்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, சார் ஒரு கட்டி இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, 5 லட்ச ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க. ஆனா செலவுக்கும் பணம் இல்ல, தாங்குற சக்தியும் இவங்களுக்கு இல்ல. ஹாஸ்பிட்டல் இவருக்கு தாங்குற சக்தி இல்லைன்னு சொல்றாங்க. எங்க கிட்ட பணம் இல்ல, எப்படி சார் காப்பாத்துறதுன்னு கேட்டாங்க. ஒரே விஷயத்தை நான் சொன்னேன், உங்க மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், என் மேல இல்லைங்க, உங்க மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், நம்ம செய்த தர்மம் நம்மளை காப்பாத்துன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரை டிசார்ஜ் பண்ணிட்டு வாங்க. நான் ஒரு பொருளை கொடுக்கிறேன், அவருக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க கொடுங்க. அவர் 24 நாள்ல ரிசல்ட் கிடைக்கும், 3 மாசத்துல பேசுவாருன்னு சொன்னேன். நான் போய் முந்தா நேத்து வீடியோ எடுக்கிறேன். 2 கையை உங்களால தூக்க முடியுமானா கண்ணுல ஆனந்த கண்ணீர் பெருகுது. 2 கையும் தூக்கி மேல காட்டிட்டு ஜலார்னு எந்திரிச்சு அப்படியே நிக்கிறாருங்க. இதை விட புண்ணியம் எங்கு கிடைக்கும்? மக்கள் சேவை மக்கள் சேவைன்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசுவாங்க. ஆனா மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதற்கு ஆதாரத்தையும் உதாரத்தையும் எலிக்சர் மிக்ஸ் கொடுத்திருக்குங்க. அவருக்கு சொட்ட சொட்டையா இருக்கு முடி, இப்படி கீறி எடுத்தா அப்படியே அந்த பொடுகு வரும். இன்னைக்கு பட்டு குஞ்சம் கட்டுன மாதிரி முடி முளைச்சிருக்குங்க. பட்டு குஞ்சம் கட்டுன மாதிரி முடி முளைச்சிருக்கு. 61 வயசு. அவங்க மிஸ்ஸஸ் சொல்றாங்க, என்னுடைய கணவர் இளைஞனாகி விட்டார். சென்னையில என்னுடைய டீம்ல, நம்மளுடைய டீம்ல, என்னுடைய டீம்னு சொல்ல மாட்டேன், இது எல்லாம் நம்முடைய டீம். என்னுடைய டீம்ல என் டீமுக்கு மட்டும்தான் மீட்டிங் எடுத்திருப்பேன். இதெல்லாம் நம்மளுடைய டீம். நம்ம டீம்ல ஒரு மேடம் சொன்னாங்க, இழந்த வாழ்க்கையை திரும்ப பெற்றோம் சார், அடிந்து போன வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுத்தது சார் மைவித்திரி. இல்ல சாரி, அடுத்த மார்க்கெட்டிங் பத்தி சொல்லிட்டேன். எலிக்சர் மிக்ஸ். அப்போ நம்ம நிறைய மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கிறோங்க. அதனால சின்னது வந்துடும், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அரிசி சோத்தையே 15 நாள் சாப்பிட்டு இருக்கிறோம். 3 நேரம் களி சாப்பிட்டா அரிசி சாப்பாட்டினுடைய ஞாபகமும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. அப்போ மைசூர்ல ஒரு மேடம் சொல்றாங்க, சார் 280க்கு மேலதான் சார் எனக்கு சுகர். இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரையும் சாப்பிட்டு வர சுகர் லோ ஆயிருச்சு சார். அப்போ மாத்திரை விட்டுருங்க. ஒருத்தர் சடனா மாத்திரையை விட்டுருவாங்க. 15 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு வருவோம். எலிக்சர் மிக்ஸ் வந்த உடனே மாத்திரை விட்டுருவோம். ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருச்சுன்னு சொல்லி பஸ் நின்றுச்சு, பஸ் ஸ்லோவாயிருச்சுன்னு சொல்லி ஆப்போசிட்ல இறங்கின என்ன அவங்க விழுந்துருவோம். நம்மளுடைய ப்ராடக்ட் போய் வேலை செய்யறதுக்கு மண்டலம் 1ன்னு சொல்றாங்க. அகக்கழிவு, புறக்கழிவு, செல்களுக்குள்ள இருக்கிற கழிவுகள், டேமேஜ் செல்கள், கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைச்சி எடுக்கிறதுக்கு அதனுடைய வேலையை 20 நிமிஷத்துல செய்ய ஆரம்பிச்சிருதுன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா போய் அது 3 நாட்கள், 6வது நாள், 9வது நாள், 12வது நாள் கால் மண்டலத்துல தன்னுடைய பாதி வேலையை அது முடிக்குது. 48 நாள் எடுக்கும்போது உடம்ப முழுசா ஸ்கேன் பண்ணி தன்னுடைய இதயத்துக்கிட்டையும் மூளைக்கிட்டையும் ஒப்படைக்குது. 96 நாள் எடுக்கும்போது நல்லா உணர முடியுது. 4 மாசம் எடுக்கும்போது நான் எடுத்து வச்சு வீடியோ மாதிரி நல்ல பலனை தருது. நல்ல பலனை தருது. அப்போ நம்மளுடைய ப்ராடக்டினுடைய உணர்வுகளை வெளிக்காட்டும் போது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், தண்ணி நல்லா குடிக்கணும்,
யூரின் வந்தா அடக்கி வைக்காம போகணும். தேவையற்ற பொருள்களை எடுப்பதை தவிர்க்கணும். தொடர்ந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, காய்ச்சலே அடிச்சாலும் எடுத்துட்டு இருக்கலாம். தலைவலியே வந்தாலும் எடுத்துட்டு இருக்கலாம். நிறைய பேர் எனக்கு இன்னைக்கு தலைவலிக்குதுங்க, நான் 2 நாள் நிப்பாட்டிட்டேன். எனக்கு வயித்து வலிக்குதுங்க, நான் காலையில சாப்பிடல. தொடர்ந்து எடுக்கணுங்க. தொடர்ந்து எடுத்தா இது மருந்து தானே. என்ன மருந்துங்க? நோய் இல்லாம வாழ வைக்கிறதுக்கு மருந்தில்லாத உணவு ஒரு நல்ல மருந்து. இப்படி நான் உணர்ந்த உணர்வுகள் எண்ணற்றவை. எத்தனையோ மார்க்கெட்டிங் பார்த்தேன்னு சொன்னேன். அத்தனை மார்க்கெட்டையும் கத்துக் கொடுக்காத ஒரு அற்புதமான விஷயத்தை முன்னோர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் கண்டறிந்த ரகசியத்தை நாங்க படிச்ச அந்த தத்துவத்தை எங்களுக்கு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிற ஏக்கத்தை எலிக்சர்மிக்ஸ் உண்மையிலுமே போக்கி வச்ச அந்த அனுபவத்தை தான் நம்மளுடைய உணர்வுகள், உள்ளம் நிறைந்த உறவுகள் கிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ முடி உதிர்றதுல இருந்து நெகம் வளர்றது வரைக்கும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அதாவது கண்ணை இப்படி கொஞ்சம் நல்லா வெளிச்சு பார்க்க சொல்லுவாங்க. நெகத்தை பிடிச்சு பார்ப்பாங்க. நாக்க நீட்ட சொல்லுவாங்க. அவங்களுடைய அகவினையை முழுசும் எழுதி கையில கொடுத்துருவாங்க. அகவினையை முழுசும் எழுதி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு எத்தனை டெஸ்ட் பண்ணினாலும் ஒண்ணும் தெரியாது. 70% முத்தி போனாதான் அது நோயின்னு தெரியும். 10 வருஷம் கழிச்சு ஒரு மனிதனுக்கு கேன்சர் வரும் நினைச்சா கூட அடிக்கும் வல்லமையை எலிக்சர்மிக்ஸ் கொடுக்கும். நோய் இல்லாம வாழணும்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணம் இருந்தா சொல்லுங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாருமே. ஏன்னா ஒரு குடும்பத்துல யாராவது மிக மிக கொடூரமான நோயால பாதிக்கப்பட்டு அவரு அடையிறது மட்டும் இல்லாம நம்ம அந்த உறவுகள் சித்திரவதையா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வலியை தாங்க முடியாது. காப்பாற்ற முடியாதா? ஏன் அந்த வழியில் நானும் ஒருவன். என் தாய் 2008 டெஸ்ட்டுக்கு போயிட்டு 2002 டெஸ்ட்டுக்கு போயிட்டு 2009 வரைக்கும் இந்த நோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியல. மருந்து போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, காசு செலவாக போவோம். அப்பதான் 2009 ஒரே ஒரு தாய்க்கு நோய் பார்த்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியல, நம்ம ஆரோக்கியமாவும் வாழ முடியல, நம்ம கிட்ட 10 பைசா செலவும் இல்லை. நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கிறோம். இந்த 4 பேர்த்துல யாருக்கு நோய் வந்தா நம்ம கிட்ட செல்வம் இருக்குதுன்னு நினைச்சேன். என்னுடைய சொந்த தொழிலை தூக்கி வீசிட்டு போனேன். என்னுடைய பாட்டி தாத்தா கத்து கொடுத்த இயற்கை மருத்துவத்தை கத்துட்டேன். சித்தர்கள் கிட்டையும் ஞானிகள் கிட்டையும் போய் என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்துட்டேன். இந்த உழைப்பே வேணான்னு போனதனுடைய விளைவு நாடி பார்க்கும் வைத்தியனா வெளியே வந்த எத்தனையோ உறவுகளை, என் தாயை காப்பாற்ற முடியல, எத்தனையோ கேன்சர் பார்ட்டிகளை காப்பாத்திட்டோம். ஆனா கஷ்டப்பட்டு காப்பாத்தினோம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லாம இஷ்டப்பட்டு ஒருத்தரை வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தூரிகை தாரக மந்திரம் எலிக்சர்மிக்ஸுங்கும் போது அது எவ்வளவு நாள் தேடின விஷயம், எவ்வளவு நாள் தேடின விஷயம். அழகா கையில கிடைச்சிருக்கு. பிரிச்சு ஓபன் பண்ணி அப்படியும் எவ்வளவு எடுக்க சொன்னாங்களோ அந்த பாயிண்ட் அளவுக்கு கண்ணை மூடிட்டு நாக்குல கொட்டுனா அதனுடைய வேலை அது செஞ்சுக்கும். 15 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோளுங்க. இதை டிவி பார்த்துட்டோ பேசிட்டோ சாப்பிடக்கூடாது. கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிட்டு, நீங்க எந்த கடவுளை வணங்கினாலும் சரி, எந்த கடவுளையுமே வணங்கலைன்னா உங்களுடைய மனசாட்சி ஒரு கடவுள். அந்த கடவுளை வணங்க. கடவுளே, எனக்கு கிடைச்ச இந்த பொருள் எனக்கு மாயப்பொருளாய் இருந்து வேலை செய்யட்டும். இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் எடுக்கிறேங்க. எந்த பேச்சு இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் எடுக்க போறேன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அமைதியாயிருவேன். என்னுடைய மனைவிக்கும் மகளுக்கு தெரிஞ்சு போச்சு. நாக்கு கடியில கொட்டியாச்சுன்னா எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. எந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படியே நாக்க மடக்கி கீழே வச்சுக்க வேண்டியதான். 10 நிமிஷம் சுவாசம் மட்டும்தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு ஒரு 100 மில்லி 150 மில்லி தண்ணி குடிப்பேங்க. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஒரே சிந்தனையில படுத்துக்கிறது தான்.
எத்தனை நேரம் உழைச்சிட்டு வந்தாலும் எனக்கு தூக்கமே வராது. ஆனா 15 நிமிஷம் கழிச்சு படுத்து தூங்குனா சரியா 4 மணிக்கு எந்திரிப்பேங்க. இதுதான் என்னுடைய முதல் உணர்வு. 2வது, எழுந்த உடனே பாத்ரூம் போனோமா வந்தோமான்னு தெரியாது. பாத்ரூம் ஃப்ரீயா போயிரும். 3வது, யூரின் போனா கொஞ்சம் கம்மியா போகும். அப்படி இப்படி போகும். ஆனா ஃப்ரெஷ்ஷா போகுங்க. என்னுடைய 10 வருஷ குழந்தையா, 12 வருஷ குழந்தையா இருக்கும்போது, 15 வருஷம் மாணவனா இருக்கும்போது, 20 வருஷ இளைஞனா இருக்கும்போது தான் சட 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 சடன்னு யூரின் போகும். அந்த ஃப்ரெஷ்னஸ் இப்ப உருவாயிருக்கு. மலமும் சலமும் வெளியேறி, பசியும் ஜீரணமும் சரியா இருந்து, தூக்கம் சமநிலையில் இருந்தா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கையாகவும், குறைவற்ற செல்வமாகவும் இருக்குன்னு என்னுடைய பாட்டியோட பாட்டி சொல்லியிருக்காங்க. அத இன்னைக்கு வரைக்கும் தேடின கிடைக்கல. 15 வருஷமா எலிக்சர் விக்ஸ் குடுத்திருக்கிறேன். அது நம்ம கண்ணுக்கு தெரியல. சொல்லுவாங்க இல்லைங்களா? உன்னுடைய மதி விதியை வெல்லுமா? விதி மதியை வெல்லுமான்னு போராடிட்டு இருக்கும்போது, வாய்ப்பை நீ தேடுகிற பாத்தியா? அந்த வாய்ப்பை தேடுற நேரத்துல உன்னுடைய சனி விலகும்போது சரியான பாதை உனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி எனக்கு இந்த ப்ராடக்ட் 2024ல கிடைச்சிருக்கு. இப்போ என்னுடைய உறவுகள் சொல்ற விஷயம் எல்லாமே, இவ்வளவு நாள் நம்ம என்னென்னவோ குடுத்தோம் சார். சரியான பாதை, டிராபிக் இல்லாத பயணம், சிறந்த முறையில நம்ம நினைச்ச நினைப்புக்கு எண்ணத்துக்கு தகுந்த மாரி நம்ம வாழ வைக்கின்ற அந்த வாழ்க்கை நம்ம இன்னைக்கு தான் சார் சரியான முறையில அமைஞ்சிருக்குன்னு என்னுடைய உறவுகள் சந்தோஷப்படுறாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுவேன் சார். ஏன்னா, எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடும்போது சில விஷயங்களை கடைபிடிக்கணும். அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருப்பீங்க. பட்டாரு மிகப்பெரிய ஒரு அ அதாவது அரசியல் அதிகாரி. அவருடைய மகன் வேறு ஒரு மாநிலத்துல நாட்டுல போய் இறந்து போனாருன்னு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பலாப்பழம் இயற்கை, கொக்கோ கோலா செயற்கை. கொக்கோ கோலா உயிரை கொல்லும், ஆனா தாகம் தீர்க்கும். தாகத்தை தீர்த்து உயிரை கொல்லும் ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு பொருள் கொக்கோ கோலா போல, அஜினமோட்டோவை போல நிறைய பொருள்கள் இருக்கு. நம்ம அதையெல்லாம் குறை சொல்றதுக்காக வரல. நம்ம எதை நீக்கணுமோ அதை நீக்குனா நமக்கு நல்லது கிடைக்கும். ஏன்னா நல்லது செய்யக்கூடிய பொருள் நம்ம உடலுக்குள்ள போகும்போது, கெட்டது செய்யற பொருளையும் ஏத்துக்கும் போது, அந்த கெட்டதை செய்யறதையும் தடுக்கணுங்க. உள்ள இருக்கிற கெட்டதையும் வெளியே எடுக்கணும். நம்மளுடைய சத்தையும் கொடுக்கணும். நம்மளுடைய பலத்தையும் மேம்படுத்தும் போது அந்த ப்ராடக்ட் 4 மடங்கா வேலை செய்ய வேண்டியது இருக்கு. ஒரு பலம் நிறைந்த ஒரு சகோதரன், தாயும் மகனும் சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னொரு சகோதரன் இருக்கிறான். அந்த சகோதரன் தாய்க்கும் பேச முடியாது, மகனையும் பேச முடியாது. என்ன பண்ணுவான்? 2 பேர்த்த விலக்கி விடணும்னா பலம் வேணும் இல்லைங்களா? அது மாரி நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் இன்னைக்கு போராடுது நம்மளுடைய உடலில். அப்போது நம்ம எல்லாத்தையும் தாழ் பணிஞ்சு கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா ரசிச்சு நீரை குடிக்க வேண்டும். உணவை மென்று சாப்பிட வேண்டும். மனதை பக்குவப்படுத்தி உறங்க வேண்டும். நம்மளுடைய அப்பள எனை வணங்கி அந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்க வேண்டும். ஏன்னா, சாதாரணமா அப்பளையன் கிடைச்சிட மாட்டாருங்க. புண்ணியம் செய்யறவங்களுக்கு இந்த பொருள். அடைக்கலமா வந்து நம்மை ஆளக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னா, எலிக்சர் மிக்ஸ். அடைக்கலமா வருது. அமைதியான முறையில கிடைக்குது. பக்குவமா நம்மள மெருகேத்துது. பட்ட வினையை தீக்குது. பத்தியம் இல்லாம வாழ வைக்குது. அதுதான் எலிக்சர் மிக்ஸ். இன்னும் நெறைய சொல்லணுங்க. நெறைய இருக்கு. நெறைய இருக்கு. சொல்ல சொல்ல சொல்லில் அடங்காது. இன்னைக்கு வரைக்கும் 72 டெஸ்ட் முனையில் எடுத்து வச்சிருக்கேன். ஆதாரப்பூர்வமா, அதிகாரப்பூர்வமா, உண்மை தன்மையா. நீங்க நெறைய பேர் எடுத்து வச்சிருப்பீங்க. நெறைய பேர்த்துக்கு தவிர்த்து நிக்கும். நெறைய பேர்த்துக்கு தடையா இருக்கும். அது அவங்க உங்களுடைய கொஞ்சம் மனநிலையை மாத்தி, உணவு முறைகளை சரியா எடுத்துட்டு,
சரியான விஷயத்தை புரிஞ்சுட்டு இந்த ப்ராடக்டை நம்ம எடுத்துட்டு போனோம்னா அத்தனை மனித குலத்தையும் காக்கின்ற புனித பொருளா நம்ம கையில கிடைச்சிருக்கு. போற்றி வணங்குவோம், ஏற்று வாழுவோம், நோயற்ற வாழ்வை குறைவில்லாமல் நம்ம வாழ்ந்து நம்மளுடைய உறவுகளுக்கும் கொடுத்து நம்ம சந்ததிகளுக்கும் கொடுக்கும்போது இப்பிறப்பானது புனிதமடைகிறது. இந்த வாய்ப்பு நான் அனுபவித்த அனுபவங்களின் அடிப்படையில் உறவுகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த வாய்ப்பை கொடுத்த தலைமைக்கும் ஏற்று அமைதியாகவும் கனிவாகவும் உள்ளிருக்கிற என் உள்ளம் நிறைந்த உறவுகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மனம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த மாதிரி பதிவு உங்களுக்கு வேண்டுமானால் இந்த பதிவு பிடித்திருந்தால் தலைமை எனக்கு இந்த வாய்ப்பை அளிக்குமேயானால் மீண்டும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். அனுபவித்த விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறி வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி. நாளைய விடியல் நமக்காக விடியட்டும். ரொம்ப நன்றி டாக்டர் ராஜன் சார். எக்ஸலண்டா உங்க எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஒரு சிறப்பான பிரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சிறப்பான பிரசன்டேஷனை எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். குட் நைட். மீண்டும் நாளை மாலை இதே நேரத்தில் 8:30 மணிக்கு ரெகுலர் வெட்னஸ்டே மீட்டிங்ல சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். குட் நைட் ஆல். மகிழ்ச்சி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பழனிசாமி சார் என் பண்ணிக்கலாம். பழனிசாமி சார்.